மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி துளசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மாமியார் வந்து அந்த வீட்டையே அவங்க பேரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டில் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, துளசியை இந்த வீட்டில் யாரும் எதுவுமே சொல்லிடக்கூடாது, அதனால தான் அந்த வீட்டையே அவள் பேரில் எழுதி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா துளசி மேலே தப்பாக வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு தப்பாக வந்து ஆள் அனுப்பி பார்த்திங்க அப்படின்னா நடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பையனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி துளசிக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பியோட அம்முவை வந்து இந்த மாதிரி வந்து முத்துவேல் வந்து கண்டுபிடிச்சி தரேன், உன் கூட சேர்த்து வைக்கிறேன், உனக்கும் அம்முக்கும் எனக்கு நடந்த மாதிரியே கிராண்டாக கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அம்மு, அதாவது அந்த அம்முவான துளசியை தான் முத்துவேலே கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து முத்துவேலுக்கு தெரிய வராது. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேலுக்கே இந்த விஷயம் தெரிய வரும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி முத்துவேல் ரியாக்ட் பண்ண போகிறாரு ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் துளசியை வந்து சின்ன தம்பி கூட சேர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.